தவிர்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது சிந்தட்டிக் ஆயிலை பற்றி பார்ப்போம். சிந்தட்டிக் ஆயிலுங்கிறது அதுவும் ஃபார்ம் ஆஃப் க்ரூட் ஆயில் தான். பட் ப்ராசஸ் வந்து 80-70% முடிச்சிருக்கிற இந்த மினரல் ஆயிலை அதுக்கு மேலே கெமிக்கல் ஆடிட்டிவ்ஸ் அல்லது ஆர்டிஃபிஷியல் காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அதை வந்து ஃபுல்லி வந்து ப்யூர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ப்யூர் பண்ணிவிட்டு அதை சிந்தடைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சிந்தடைஸ் பண்ணி அந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% ப்யூர் சிந்தட்டிக்னு வரும். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் சிந்தட்டிக் கிடையாது. 30-40% ஆயில் வந்து சிந்தட்டிக்காகவும் மீதி 60% அந்த ரேஞ்சில் 60-70% பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினரல் ஆயிலாகவும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது இந்த சிந்தட்டிக்னால் என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது லைக் லாங் ரைடர்ஸ் ரொம்ப தூரம் ஓட்டுறவங்க, ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் பர் டே ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹையாக இருக்கையில் அப்போ என்ன பண்ணால் அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ விஸ்காசிட்டி குறைஞ்சிச்சின்னா கிளாக்கேஜ் அந்த மாதிரி எவாப்ரேஷன் அதெல்லாம் வர வாய்ப்புண்டு. அந்த மாதிரி நேரத்தினால உங்களுக்கு இன்ஜினில் ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமாகலாம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து இன்ஜினில் வந்து தெர்மல் பிரேக் டவுன்ஸு, ஆயில் ஸ்லட்ஜு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த இன்ஜினில் ஆகாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ கோல்டு வெதர்னு நம்ம ஏரியாவில் கிடையாது. பட் நீங்கள் சில கோல்டு வெதர் கண்டிஷனில் இந்த லூப்ரிகண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு இன்ஜினுக்கு வந்து நல்ல லாங்கர் டைம் கிடைக்கும். ஆமாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு லைஃப் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபியூல் எஃபிஷியன்சின்னு சொல்கிறது, மைலேஜ்னு சொல்கிறோம்ல, அந்த மைலேஜ் வந்து ஒரு 1.8 to 5% வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஆயில் கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆயிலை விட 47%, அதாவது 47% பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் சிந்தட்டிக். ஸோ இப்போ இதில் 30-40% தான் இருக்குங்கையில் உங்களுக்கு இதில் வந்து இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு பாதி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டு பிராண்ட்லையும் இருக்குது. லிக்விட் கன்னர் ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல்லையும் இருக்குது, அதே மாதிரி மோட்டோர்லையும் இருக்குது. மோட்டோர்லையும் செமி சிந்தட்டிக் இருக்குது, ஃபுல் சிந்தட்டிக் இருக்குது. ஃபுல் சிந்தட்டிக்ங்கிறது V300ன்னு சொல்கிறது, அது ஃபுல் சிந்தட்டிக், ஃபுல்லி பியூரிஃபைடு சிந்தட்டிக் ஆயில். ஸோ இது வந்து நம்ம மைலேஜ் கேரண்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்து நீங்கள் அதை இன்ஜினை ஆயிலை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கலர்ஸ் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி குவான்டிட்டிலேயும் ஓரளவு கம்மியான குவான்டிட்டி குறைஞ்சிருக்குமே தவிர பட் இல் பி 2.5 லிட்டர்ஸுக்கு உள்ள இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். இதை பற்றி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அதிகமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.